முன்பு ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடமிருந்து பல வரங்களை பெற்றான். அந்த ஆணவத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் மிக கொடுமைப்படுத்தி வந்தான். தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமானை துதித்தனர். அப்போது சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அவர் தனது படைகளுடன் சென்று சூரபத்மனுடன் போர் புரிந்தார். அசுரன் தன் மாய சக்தியால் பல உருவங்கள் எடுத்து போரிட்டான். இறுதியில் சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறி கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். முருகன் தனது வெற்றி வேலை ஏவி அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்தார். ஒரு பாதி மயிலாகவும் மறு பாதி சேவலாகவும் மாறியது. அசுரன் அழிந்திருக்க வேண்டிய இடத்திலும் முருகன் அவனுக்கு ஒரு உயரிய இடத்தை கொடுத்தார். ஒரு பாதியான மயிலை தனது வாகனமாக மாற்றிக் கொண்டார். மறு பாதியான சேவலை தனது வெற்றி கொடியில் ஏந்திக் கொண்டார்.